தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் நோய்கள் குணமாக வேண்டுமா? உங்கள் நோய்கள் குணமாக வேண்டுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வந்துள்ளோம், ஆனால் நாம் நோயாளிகளாக இருக்கின்றோம். அதுதான் வேதனையான விஷயம். ஒருவருக்கு நோய் ஏற்பட்டால், நோய் தாக்கினால், இந்த நோய் கிறிஸ்து அனுப்புகிறார், இயேசு அனுப்புகிறார் என்று நிறைய பேர் சிந்திக்கிறார்கள். ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நோயாளியாக வாழ்வது இயேசுவுக்கு விருப்பமல்ல. நாம் நோயுடன் அவதிப்படுவது இயேசுவுக்கு விருப்பமல்ல. நாம் பூரண சரீர சுகத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பம். ஒருவர் தன்னிடத்தில் என்ன உள்ளதோ அதைத்தான் கொடுக்க முடியும். இயேசுவிடம் நோய் கிடையாது, ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் தான் இருக்குது. அதைத்தான் அவர் கொடுப்பார். அவர்கிட்ட நோய் கிடையாது. பிசாசுகிட்ட தான் நோய் இருக்குது. பிசாசு தான் நோயை கொடுப்பான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அவர் சிலுவையிலே பாடுபடும் பொழுது 2 ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, அவருடைய சரீரம் பிக்கப்படுகிறது. கல்வாரியில் அவருடைய பிக்கப்பட்ட சரீரம் நமக்கு பூரண சரீர சுகத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே தன்னை தகனப்பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர்களுடைய நோய்களையும், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்ந்த அவர்களுடைய நோய்களையும், இனிமேல் பிறக்க போகிற குழந்தைகளுடைய நோய்களையும் அவர் ஒருங்கே தானே சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய பிக்கப்பட்ட சரீரம் நமக்கு சரீர சுகத்தை கொடுக்கிறது, பூரண சரீர சுகத்தை கொடுக்கிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையுள்ள நோய்களெல்லாம் குணப்படுத்துகிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம் என்று வேதம் கூறுகிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் சுகமாகி விட்டோம். நாம் நோயாளிகள் கிடையாது. இதை விசுவசிக்கணும். நாம் நடக்கையும் போதும், செல்லும் பொழுதும், பேச்சின் போதும், தூங்கும் போதும், உட்காரும் போதும், எப்பவும் பேச்சிலையும் மூச்சிலையும் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள், உம்முடைய பிக்கப்பட்ட சரீரம் சரீர சுகத்தை கொடுத்ததுக்காக சோதரம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் நோய்களெல்லாம் கர்த்தாவை தொட்டு குணப்படுத்தியதற்காக சோதரம். இயேசுவின் தழும்புகளால் குணப்படுத்தப்பட்டதற்காக சோதரம். சுகம் கொடுக்கும் தெய்வம் யெகோவா ரப்பா சோதரம். இதை மட்டும் சொல்லுங்கள், அறிக்கையிட்டுட்டே இருங்க. உங்களுடைய நோய் தானாக ஓடி போகும். இயேசுவின் மேல் விசுவாசம் வையுங்கள், பூரண குணமடையுங்கள்.